வணக்கம். நான் உங்க ஈரோடுக்காரி பேசுறேன். வாங்க வீட்லயே எப்படி டெம்பர் கிளாஸ் ஒட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம M31 சாம்சங் மொபைலுக்கு தான் வந்துட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்ட போறோம். அதில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, டஸ்ட் அப்சர்பர் வந்திருக்கு, 3 கைட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட 2 ட்ரை வைப்ஸும், க்ளீனிங் வைப்ஸில் 2 ட்ரை வைப்ஸும் ஒரு வெட் வைப்பும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 தான் வந்துட்டு அந்த பேக்கேஜில் வருது. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி டெம்பர் கிளாஸ் ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வைப்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்லேயே வந்துட்டு ஒரு க்ளீன் கிளாத், ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது ஒரு பனியன் கிளாத்தோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெட் பண்ணி மொபைலை நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் யூஸ் பண்ணி நீட்டாக தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். இதை ரிமூவ் பண்ணி தான் அந்த கம் தான் உள்ளே போய் நம்மளுக்கு ஸ்டிக் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வெட் வைப் எடுத்துகிட்டு மொபைலை நீட்டாக தொடச்சிடலாம். நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோ அல்லது வேறு எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்துட்டு மொபைல் மேலே இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை வைப் வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துருவோம். வைப்ஸ் இல்லாதவங்க கிளாத் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஃபஸ்ட்டு வெட் பண்ணி தொடச்சிட்டு அப்புறம் ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிருங்க. டெம்பர் கிளாஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு கரெக்டான பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கைட் ஸ்டிக்கர் எதுக்காக அப்படின்னா, இதை ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அதனோட பொசிஷன் மாறாது, அதுக்காக தான். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளே வந்துட்டு கைட் ஸ்டிக்கர் இல்லாமையே வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். கைட் ஸ்டிக்கர் வச்சு இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு டஸ்ட் அப்சார்பர் எடுத்து கொஞ்சம் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட நம்ம இதை இந்த மாதிரி மொபைல் ஃபுல்லாக ஊற்றி எடுக்கிறப்போ வந்துட்டு குட்டி குட்டி டஸ்ட் எல்லாம் கூட நம்மளுக்கு இதை அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். நீட்டாக இருக்கணும். நம்ம வந்து டெம்பர் கிளாஸ் ஒட்டுறப்ப எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த லேயர் அப்படியே பீல் பண்ணி வெளியில் எடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி டெம்பர் கிளாஸை க்ளோஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து விட்டுட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் அழகாக அதுவே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அது வெளியில் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏதாவது ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையாலேயே வந்துட்டு அதை வெளியில் எடுத்து விட்டுடலாம், ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஒரு வெட் வைப் வச்சு ட்ரை வைப் வச்சு திருப்பி நம்ம அதை துடைக்கிறப்போ அவுட் சைடாக துடைக்கிறப்போ உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கைட் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து வெட் வைப் வச்சு ட்ரை வைப் வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக. இப்போ நம்ம வீட்லேயே வந்துட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டியாச்சு. வெளியில் இதுக்காக போய் அலையணுங்கிறது இல்லை. யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கலாம். பாய்.